மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கிய சிம்மராசி அன்பர்களே, நீங்கள் சூரியனை ராசிநாதனாக கொண்டவர்கள். இந்த ராகு கேது பெயர்ச்சியில் ராகு பகவான் உங்களுடைய விரயஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கும், கேது பகவான் உங்களுடைய ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து பஞ்சம பூர்வபுண்ணிய ஸ்தானத்திற்கும் மாறுகிறார்கள். இதே காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுடைய சுகஸ்தானத்திலும், சனி பகவான் உங்களுடைய பஞ்சம பூர்வபுண்ணிய ஸ்தானமான தனுசு ராசியிலும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். கிரகண காலம் முடிஞ்சாச்சு சிம்மராசிக்கு. 2016 ஜனவரியிலேருந்து 2019 பிப்ரவரி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் 2 மாதம், ஒரு 38 மாதம் எதுவுமே நல்லதே நடக்கலை. எந்த காரியத்தை தொட்டாலும் அந்த காரியம் தோல்வியில் போய் முடிஞ்சிட்டு இருந்தது. ஸோ இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் மிக மிக பொன்னான, அற்புதமான, ஒரு நல்ல அதிர்ஷ்டமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சுபமான ஒரு காலகட்டம். இந்த ராகுகேது பெயர்ச்சியில் இருக்கிறதுலையே நல்ல பலன், ராகுகேது பெயர்ச்சியின் மூலமாக நல்ல பலன்களை பெறக்கூடிய ராசிகளில் நம்முடைய சிம்ம ராசிக்கும் ஒன்று. எல்லா விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்க போகிறது. தடைகள் எல்லாமே நீங்க போகிறது. முயற்சிகள் வெற்றியடையும். இதுவரை குடும்பம் இல்லாதவர்களுக்கு குடும்பம் அமையும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்லபடியாக நடைபெறும். குழந்தை இல்லாதவர்களுக்கு அற்புதமான குழந்தை பாக்கியம் தெய்வ அனுகூலத்துடன் உங்களுக்கு பிறக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த தொய்வு நிலை அடியோடு மாறிவிடும். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த கடன் உதவி உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். உத்தியோகத்தினருக்கு மேலிடத்துடன் இருந்து வந்த உரசல்கள் அனைத்தும் நீங்கிவிடும். உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். அது மாதிரி கலைத்துறையினரை பொறுத்தவரை மிக அதிகமான வாய்ப்புகளை பெறுவதோடு நிறைய லாபமும் கிடைக்கப் பெறுவீர்கள். ஒரு நல்ல பிராண்ட் நேம் உங்களுக்கு உருவாகும். மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். எல்லா விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு காலகட்டம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் நலத்தில் நல்ல ஆரோக்கிய மேம்பாடு ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிதாக வீடுமனை பாக்கியங்களை பெறுவார்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றமும் பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றமும் காணப்படும். தினசரி சூரிய நமஸ்காரம் செய்கிறது, பிரதோஷ பூஜையில் கலந்து கொள்வது, இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பரிகாரம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில், சிவன் கோவிலுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை போயிட்டு வந்தீங்கனாலும், அது மாதிரி அக்னீஸ்வரர்னு எங்கேயாவது ஒரு கோயில் பார்த்தீங்கன்னா, நெருப்பு சம்பந்தமான சிவன் அக்னீஸ்வரர்னு எங்கேயாவது ஒரு கோயில் பார்த்தீங்கன்னாலும் அந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வர்றது ஒரு நல்ல பரிகாரத்தை உங்களுக்கு வழங்கும். பிரதோஷ பூஜையில் கலந்துக்கும் போது இளநீர் அபிஷேகம், இளநீரை சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக வாங்கி கொடுக்கறது, தேன் அபிஷேகம் வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரத்தை கொடுக்கும். மனசில் ஏதாவது பிரார்த்தனை பண்ணிட்டு பிரதோஷ பூஜையில் சிவனுக்கோ அல்லது நந்தீஸ்வர பெருமானுக்கோ தேன் அபிஷேகம் வாங்கி கொடுத்து நீங்கள் பண்ணினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு நடக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். நன்றி, வணக்கம்.